3i Atlas இதை பற்றி நிறைய பேர் வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. பட் இதை வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிள் வந்து பார்க்க போகிறோம். இது கூட சேர்ந்து ஒரு சில கனெக்டட் ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அண்ட் ஆல்சோ இது நம்மளுக்கு ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகுலன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் நம்ம மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு அரௌண்ட் 350 பீப்புள் அப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து 35 பீப்புள் தான் நம்ம இது வரைக்கும் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் போயிட்டு தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா வந்து என்னோட ஸ்கில் செட், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து ரியலாக நான் மென்டர்ஷிப் பண்ண முடியுமா, அது எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் வந்து திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேட்ச் as well. ஸோ எனக்கு டைமுமே ரொம்ப கன்ஸ்ட்ரைனாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப வந்து லேட் நைட் தூங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அண்ட் ஆல்சோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு அப்படின்னா சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷனோட இந்த பேட்சில் வந்த 35 பேருக்கும் நம்ம லைஃப் எப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்றது வந்து பட்டாசாக இருக்க போது. இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கான்ஸ்பிரசி தியரிஸை பொறுத்த வரைக்கும் ஈவன் தான் நம்ம ரொம்ப குயிக்காக வந்து ப்ரஷர் சைட் பண்ணிடுவோம், சேயிங் தட் இதெல்லாம் சும்மா உருட்டுப்பா பொய்யா இருக்கும் அப்படின்னு சொன்னாலுமே நம்ம ஏன் அந்த கான்ஸ்பிரசி தியரிஸை நம்ப மாட்டேங்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து எப்போ பார்த்தாலும் பேய் வரும் பூதம் வரும்னு சொல்கிறாங்களே தவிர காட்டவே மாட்டாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி. புகை தான் இருக்கே தவிர நெருப்பை காணுமே அப்படின்ட்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் புகை இருக்கிறதுக்கு காரணம் வந்து அட்லீஸ்ட் ஒரு தீப்பொறியாவது இருக்கும் அப்படின்றது தான் என்னோட ஆர்குமெண்ட். அதனால் வந்து ஈவன் ரொம்ப ரெடிகுலஸான ஒரு கான்ஸ்பிரசி தியரிஸ் கூட, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளாட் எர்த் கூட டெக்னிக்கலாக அவங்க சொல்கிற எந்த ஒரு விஷயமும் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். பட் அதை தாண்டி வந்து அவங்க இவ்வளோ தூரம் நம்புறதுக்கு பின்னாடி வந்து ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு உண்மை இருக்கும். அவங்க சொல்கிற மாதிரி ஐஸ் வால் இல்லாமல் இருக்கலாம். பட் ஏதோ ஒரு இடத்துல மேபி ஒரு சீக்ரெட் சொசைட்டியோ இல்லை வந்து அண்டார்டிகாவில் ஒரு சீக்ரெட் பேஸோ அந்தமாரி ஏதோ ஒன்று இருக்கலாம். அண்ட் கவர்மெண்ட் வந்து அந்தமாரி மறைக்கிறதுக்கான கேப்பபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து கான்ஸ்பிரசி தியரிஸ் இதெல்லாம் பொய்ன்னு சொன்ன ஒரு சில விஷயம்லாம் வந்து இப்போ டீக்ளாசிஃபை பண்ணதுக்கப்புறம் உண்மைன்னு வருது. அதை UFO கிடையவே கிடையாதுன்னு சொல்கிற இந்த US கவர்மெண்ட் வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 2019 நினைக்கிறேன் 1920 வந்து டீக்ளாசிஃபை பண்ணதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்டேஜஸ் வந்து US நேவி அண்ட் US ஏர்ஃபோர்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க. அது கிளியராக வந்து இட் இஸ் லைக் நோ வேர் தட் ஒரு ஹியூமன் டெக்னாலஜியால் அதை வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியாது அந்த ஸ்கேல் அண்ட் சைஸில். அண்ட் ஆல்சோ அந்த ஸ்பீட் அந்த ஒரு இது வந்து தெர் இஸ் நோ டெக்னாலஜி தட் கேன் டூ இட் அந்த டைமில். ஸோ அப்படி இருக்கிறப்ப கிளியர்லி வந்து தெர் இஸ் லைக் நிறைய சீக்ரெட்ஸ் இருந்திருக்கு. அதெல்லாம் வந்து நம்மகிட்ட அப்போ வந்து பொய்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்தமாரி திசை திருப்பியிருக்காங்க. இந்த விஷயம் நடந்திருக்கு. கவர்மெண்ட்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட். கோவிட் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். நீங்கள் கோவிட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேர்ல்டுலேயே தி பிக்கஸ்ட் ஸ்கேம் அது தான். ஸோ அதை பற்றி வந்து செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ நான் போடுறேன். கோவிட் இஸ் லைக் வி ஹாவ் டு லேர்ன் லாட் ஃப்ரம் கோவிட். ஸோ எனிவே, ஸோ இப்போ வந்து இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3i Atlas இந்த எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து 2 சினாரியோஸ் இருக்குது. ஒன்று வந்து இட் கேன் பி டர்ன் அவுட் பி ரெகுலரான ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட். அதாவது நம்ம காமெட்ஸ் எப்படி பார்க்குறோம், ஆஸ்ட்ராய்ட்ஸை பார்க்குறோம், மீட்டியர்ஸ், அந்த மாதிரி வந்து ஒரு கல் அது வந்து ஸ்பேஸில் வந்து அது பாட்டுக்கும் அது போகுது அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கலாம். இன்னொரு தியரி வந்து இட் கேன் பி லைக் அ ஸ்பேஷியன் ஒரு ஏலியன் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இது 2 இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு ஒரு சில இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன அண்ட் ஆல்சோ இட் ஆக்சுவலி டிஃபைன்ஸ் த ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நம்மளோட ஒரு ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இட் இஸ் கோனா சேஞ்ச் அப்படின்றது தான் ஒன்று வந்து விச் இஸ் ட்ரூ. ஸோ இந்த 3i அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட் அப்படின்றது தான். இதுக்கு முன்னாடி வந்து இதேமாரி மொத்தம் 3 ஆப்ஜெக்ட் வந்துருக்கு. அண்ட் இதில் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகிறது பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஜெக்ட். அது 2த்துக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிளியராக வந்து இட்ஸ் அ காமெட் அப்படின்றது கிளியராக டிஸ்டிஃபைன் பண்ணியாச்சு. பட் மற்ற 2 ஆப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்தது, அது பேர் வந்து கொஞ்சம் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓமா அப்படின்றது தான் அதோட பேர். அது வந்து ஹவாயன் லாங்குவேஜில் வந்து ஸ்கவுட் அப்படின்றது அர்த்தம். யாரோ வேவ் பார்க்க வரான் அப்படின்ற மாரி அதுக்கு ஒன்று அர்த்தம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இப்போ 3i Atlasக்குமே பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் ஒத்து போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்டர்ஸ்டெல்லார் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சன் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டாரு, அதுக்குன்ட்டு ஒரு கிராவிடேஷனல் புல் இருக்குது. அதை சுற்றி வந்து நம்ம பிளானட்ஸ்லாம் இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி வந்து நம்ம ஸ்கூல் ஃபிசிக்ஸ் புக்கில் வந்து எல்லாமே வந்து ஓகே சன்னு சென்டரில் இருக்க ஒரு எலிப்டிக்கல் பாத்வேல வந்து எல்லா பிளானட்ஸும் சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு பிளேனில் இருக்கிற மாதிரி கிடையாது. சன்னு வந்து நம்ம மில்கிவேல வந்து ஸ்பீடாக போகுது. அதை சுற்றிட்டு பிளானட் இருக்குது. அது எல்லாமே வந்து ஒரே எலிப்டிக்கல் பாத் கிடையாது. அது வெவ்வேறு எலிப்டிக்கல் பாத்தில் இருக்குது. ஒரு பிளானட் எப்படி சுற்றும், இன்னொரு பிளானட் எப்படி சுற்றும், இன்னொரு பிளானட் எப்படி சுற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அப்படி போகிறப்ப இப்படி வந்து அது பட்டுக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ சன்னை எல்லாம் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கும். அப்போ வந்து இதில் வந்து இன்டர்ஸ்டெல்லர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஜென்ரலாக சன்னோட இன்ஃப்ளூயன்ஸில் வந்து சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு பெரிய எலிப்டிக்கல் பாத்தில் போயிட்டுருக்கும். நம்ம பிளானட்ஸை தாண்டி ஒரு பெரிய எலிப்டிக்கல் பாத், அதுதான் சில காமெட்ஸ் வந்து நம்ம அடிக்கடி நம்ம பார்க்குற ஒரு விஷயம். பட் இந்த 3 ஆப்ஜெக்ட்டும் வந்து சன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் நம்மளோட பாத்வேக்குள்ளார போகிறது, அதாவது ஸ்பேஸ்ன்றது வந்து ரொம்ப வாஸ்டான ஒரு விஷயம். அப்படி இருக்கிறப்ப நம்மளோட சோலார் சிஸ்டம்ன்றது ஒரு சின்ன ஒரு பொடி தான்.
அப்படி இருக்கிறப்ப இந்த ஆப்ஜெக்ட் வந்து இவ்வளோ இடம் இருக்கிறப்ப நம்மளோட இடத்துக்குள்ளார இது போகுது அப்படின்றது தான் வந்து ரொம்ப வியக்கத்தக்க ஒரு விஷயம் தான் அது. அண்ட் ஸோ இப்போ இந்த 2 ஆப்ஜெக்டில் வந்து இந்த ஒமாமாவுக்கும் வந்து 3A அட்லஸுக்கும் வந்து காமனாக இருக்கிற ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ரெண்டுமே வந்து இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட். அதாவது இட் கம்ஸ் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் கேலக்ஸி, மேபி டிஃப்ரெண்ட் கேலக்ஸியாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட் சோலார் சிஸ்டமாக இருக்கலாம், இங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதோட பாத்வேக்குள் அது வந்து அதோட பாத்வே வந்து நம்மளுக்குள்ளார போகுது அப்படின்ற ஒரு விஷயம். அண்டு செகண்ட் வந்து காமெட்ரி ட்ரையல்ஸ் கிடையாது அப்படின்றது, காமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா ஒரு காமெட் இருக்குது அப்படின்னா அது எப்படி அது ப்ரொப்பல் ஆகி போகுது அப்படின்னா ஒரு பக்கம் வந்து ஏதோ ஒரு கிராவிடேஷனில் அது வந்து எலிப்டிக்கல் பாத்வேயில் ஏதோ ஒன்று போகலாம், இன்னொரு பக்கம் வந்து அதுக்கு பின்னாடி பெரிய வால் இருக்கும், அதான் வால் நட்சத்திரம்னு சொல்கிறோம். ஸோ அதில் வந்து நிறைய வந்து ஐஸ் பார்ட்டிகல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். இது ஒவ்வொரு தரையும் வந்து ஒரு 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 பவர்ஃபுல்லான கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறதோ ஒரு ஸ்டார் பக்கத்துலேயே போகிறப்ப அது உருகி அது வந்து எல்லாமே ஒரு பின்னாடி வந்து ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணும், ஒரு த்ரஸ்டர் மாதிரி, இந்த ராக்கெட்ஸ்க்கெலாம் பின்னாடி இருக்கிற மாதிரி. ஸோ அதனால் அது கொஞ்சம் வேகமாக போக ஆரம்பிக்கும். இப்படி தான் அதோட ஃபோர்ஸ் வந்து அதுக்கு வந்து யூஸ் பண்ணும். பட் இந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இதுக்கு பின்னாடி ரெண்டுத்துக்குமே வந்து பின்னாடி வந்து அந்த பெரிய அவ்வளோ பெரிய வால் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அது என்னென்னா டஸ்ட்டு ஐஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான். ஸோ அந்தமாரி ஒன்றும் கிடையாது. அண்டு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து ஸ்டார் கிட்டக்க போகிறப்ப, அதாவது சன்னு மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டார் கிட்டக்க போகிறப்ப வந்து அதோட ஹீட்டு கிராவிடேஷனல் புல் இதனால் வந்து அதோட வாலில் வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு பிஹேவியர் நடக்கும், விச் இஸ் பேசிக்லி அதோட வால் வந்து கிராவிடேஷனல் புல்லில் வந்து சன் பக்கமாக வந்து அது வளையும். ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இதுமாரி வளையலை அப்படின்றது வந்து ஒரு விஷயம் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அண்ட் செகண்ட் இன்னொரு தேர்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதில் இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அது எல்லாமே வந்து சன்னோட ஹீட்னால் வந்து அது எரிய ஆரம்பிக்கும். ஸோ அது எரியிறப்ப வந்து முக்கால்வாசி காமெட்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா காமெட்ஸுமே வந்து ரெட் கலரில் எரியும். ஸோ அந்த ரெட்டுன்றது வந்து ஒரு ஒரு என்னென்னா சன்னுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, சன்னு பக்கத்தில் ஒரு காமெட் போகுது. ஸோ அந்த காமெட்டுக்கு ஒரு ஃபோர்ஸு ஃப்ரிக்ஷன் அப்படின்றதுனால மேபி நாட் ஃப்ரிக்ஷன் பட் அந்த ஃபோர்ஸ்னால வந்து அது வந்து க்ளோ ஆகுது. இந்த சன்னோட ஹீட்டில் இந்த சோலார் ஃப்ளேயர்ஸில் இதெல்லாம் ரியாக்ட் பண்ணி அது வந்து ரெட் கலரில் க்ளோ ஆகும். பட் இந்த பர்டிகுலர் 3A அட்லஸ் வந்து ஒரு வித்தியாசமாக ப்ளூ கலரில் எரிய ஆரம்பிக்குது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து லோவாக வந்து வேறு ஏதாவது ஒரு லோ ஃபியூவல் இதுலையோ உள்ள வந்து லோ லேட்டன் ஆக்சுவலி அந்த வேர்டு மறந்துடுச்சது, இதெல்லாம் ஃப்ளாஷ் பாயிண்ட், லோ ஃப்ளாஷ் பாயிண்ட் இருக்கிற ஃபியூவலில் வந்து நம்ம வந்து பேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃப்ளேம் ஒரு கலரில் இருக்கும். அதே வந்து ஹையர் ஃப்ளாஷ் பாயிண்ட் அந்தமாரி ஃபியூல் நம்ம பேர்ன் பண்ணோன்னா ஒரு ஃப்ளேம் வந்து வேறு கலரில் இருக்கும். நம்ம வந்து விறகு அடுப்புக்கும் நம்ம கேஸ் அடுப்புக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ளேம் வந்து அது வந்து எல்லோ கலரில் இருக்கும் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஃப்ளேமோட கலர் வந்து ஒன்று வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபியூவல் பேஸ், அது ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்து டெம்பரேச்சர், ஹையர் த டெம்பரேச்சர் வந்து இந்த கலர் ஆஃப் த ஃப்ளேம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் ஒரு விஷயத்தில் வந்து ஸோ அதனால் இந்த ப்ளூ ஃபேம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சயின்டிஃபிக் கம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா 2 பேர் 2 பக்கம் பிரிஞ்சு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து இது கண்டிப்பாக வந்து ஒரு ஏலியன் டெக்னாலஜி தான், இன்னொரு பக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோஇன்சிடென்ட்டான இன்சிடென்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அண்ட் இது வந்து ஜூலையில் வந்து இது டிடெக்ட் பண்ணாங்க. ஸோ ஜூலை 2 வந்து டிடெக்ட் பண்ணாங்க. அந்த டேட் என்ன அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் கம்யூனிட்டி வந்து மாறி இதை ஆர்கியூ பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து இது ஏலியன் டெக்னாலஜி, இன்னொரு பக்கம் வந்து இல்லை இது ஜஸ்ட் ரெகுலர் காமெட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தாண்டி வந்து இந்த காமெட்டு இது வேலையை நிறுத்தாது போல இருக்குது. இன்னும் அடுத்தது மேஜராக ஒரு பெரிய குழப்பத்தை கொண்டு வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ட்ராவல் பண்ணி போகிறப்ப தெர் ஆர் ரீசன்ஸ் வந்து எதனால் அது வந்து இவ்வளோ ஃபோர்ஸில் போகுது அப்படின்றதுக்கு. ஒன்று வந்து அவுட் கேஸிங் அப்படின்ட்டு, அதுக்குள்ளே இருக்கிற கேஸ் வந்து வெளியில் ரிலீஸ் ஆகிறப்ப அது வந்து ஒரு ப்ரொபல்ஷன் க்ரியேட் பண்ணும், அதனால் அப்படி போகும். ஆனால் ஓமோமாவும் அண்ட் 3A அட்லஸுமே வந்து ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா சாதாரண ரெகுலராக ஒரு காமெட் ஸ்பீடை தாண்டி பயங்கர ஹை வெலாசிட்டியில் அது போனது தான் வந்து இன்னும் நிறைய கொஷினை கிளப்புது. அதாவது ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்கன்னா மினிமம் வெலாசிட்டி வந்து 34 km/s. ஸோ அதில் ஹையஸ்ட் ஸ்பீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 86 km/s, விச் இஸ் லைக் அந்த ஒரு இன்கன்சிஸ்டன்சி ஃபார் த வெலாசிட்டியாக இருக்கட்டும், அந்த வெலாசிட்டிக்கு பின்னாடி வந்து நான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்றது. ஏன்னா அவுட் கேஸிங் இருக்கும், அது வந்து இப்போ திடீர்னு வேகமாக போக ஆரம்பிக்குது அப்படின்னா அவுட் கேஸிங் இருக்கும். இல்லைனா ஒரு ஸ்டார் இப்போ சன் மாரி ஒரு ஸ்டார் கிட்ட போகிறப்ப அது வந்து அயனைஸ் பண்ணும், சுற்றி இருக்கிற பார்ட்டிகல்ஸ் அயனைஸ் பண்ணும், அது சுற்றி இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து சோலார் ஃப்ளேயர்ஸ் வந்து பேர்ன் பண்ணும். அந்தமாரி ஏதாவது ஒன்று பண்ணுறப்ப ரியாக்ட் பண்ணுறப்ப வந்து அதில் இருக்கிற ஐஸ் வந்து உருகி த்ரஸ்டர் மாரி ஃபார்ம் ஆகி அது ஃபோர்ஸாக க்ரியேட் ஆகும். ஸோ அது வேகமாக போகும். இந்தமாரி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும். ரீசன் இல்லாமல் இது ரெண்டும் வந்து இந்த 2 ஆப்ஜெக்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு
இது வந்து சயின்டிஃபிக் கம்யூனிட்டியில் வந்து இவர் 2 பேர் 2 பக்கமாக பிரிஞ்சு நிற்கிறாங்க. ஸோ இதோட முடிவு எப்போ தான் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிளியர் கட் ஆன்சர் தெரியும். அப்போ கூட 100% சொல்ல முடியாது. ஏன்னா இப்போவே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து சென்சார் பண்ணுறாங்க இந்த இன்ஃபர்மேஷனை. நாசா வந்து இப்போன்னு பார்த்து இந்த 3 ஏர்க்ளஸை பற்றி உலகமே பேசிகிட்டு இருக்கு. சரி நீங்கள் என்னையா சொல்கிறீங்க, 3 பேர் என்னையா வந்து இந்த வாயை திறக்காமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நாசா கிட்ட கேட்டால் இல்லைங்க எங்களுக்கு ஏதோ ஒரு பே இஷ்யூ போயிட்டுருக்கு, அதனால் இப்போ நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கோம், போராடிட்டு இருக்கோம், அதை பண்ணிட்டு இருக்கோம், இதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி ரொம்ப பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே எடுத்துக்காத மாரி நாசா பேசுகிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப காமெடியான ஒரு விஷயமா இருக்குது. பட் எனிவே, ஸோ என்ன நடக்குதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்க தான் போகிறோம். ஒருவேளை ஏலியன் டெக்னாலஜினா அது வந்து நிற்கிறப்ப இவங்க அதுக்கு மேலே என்னத்தை மறைக்க முடியும், ஏன்னா கவர் போட்டால் போட முடியும். ஸோ அதனால் டிசம்பரில் வந்து அது வந்து ரொம்ப க்ளோசஸ்ட் பாயிண்ட் டு த எர்த்து போக போகுது. அப்போ வந்து எல்லா உலகத்தில் இருக்க எல்லா அப்சர்வேட்டரியும் அதை தான் பார்க்க போகுது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இந்த நவம்பர் மந்த் முடிஞ்சு டிசம்பர் வரப்போ நம்மளுக்கு வந்து பட்டாசாக யூடியூபர்ஸ்க்கு நிறைய கண்டென்ட் கிடைக்க போகுது. ஸோ அது ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது ஏலியனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் தெர் ஆர் சடன் காம்பினேஷன்ஸ். ஸோ அந்த காம்பினேஷன்ஸ் இருக்கிறதுனால ஒரு இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி வச்சுருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி யோசித்து செய்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ஆல்சோ சரி ஓகே, இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்மளோட சோலார் சிஸ்டம் வழியாட்டி போகுது, நிறைய பிளானட்ஸை விசிட் பண்ணுது, ஜூபிட்டர் மாதிரி நிறைய பிளானட்ஸை விசிட் பண்ணுது. ஆனால் மெயின் எக்ஸாம்பிள் வந்து எர்த்து தான் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் லைஃப் இருக்கிற பிளானட்டு. ஆனால் அந்த ஒரு பிளானட் கிட்டக்க மட்டும் இது வராமல் சன்னோட பெரிஹீலியன் அந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு போகுது. அதாவது எப்படின்னா எர்த் இங்கே இருக்குது, சன் இங்கே இருக்குது, அதுக்கு பின்னாடி அது போயிடுச்சு அப்படின்னா சன்னோட பிரைட்னஸில் அந்த ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு தெரியாது. அண்ட் சன் இவ்வளோ பெருசு இருக்கிறதுனால அது சன்னை முடிச்சு வெளியில் வரதுக்கு டிசம்பர் ஆகிடும். ஸோ மாத கணக்கில் சன்னுக்கு பின்னாடி அது இருக்கிறப்ப அது என்ன பண்ணுதுன்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு பாத்வே வந்து எப்படி வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம சோலார் சிஸ்டத்திலே இல்லாத ஒரு ஆப்ஜெக்ட் அது உள்ளார வரது வந்து எப்படி இப்படி இருக்குது. அண்ட் ஆல்சோ அதோட ட்ரெஜெக்டரி பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் ஸ்டியராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சென்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக அந்த ஆப்ஜெக்டோட டைரக்ஷன் வந்து அங்கங்கே மாறி இருக்குது, அதை ட்வீக் பண்ணியிருக்காங்க, லைக் அந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்னோட இதுபடி வந்து இட் குட் பி அன் ஏலியன் கிராஃப்ட்டு. பட் அந்த ஏலியன் கிராஃப்ட் வந்து சன்னுக்கு பின்னாடி போகிறது வந்து இட் கேன் பி பர்பஸ்ஃபுல்லான ஒரு மூவாக கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா இதை எப்போ டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா July 2. அண்ட் இப்போ இந்த July 2க்கு இதுக்கு என்ன சம்மந்தம், என்ன லிங்க், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வரும். அந்த படத்தில் வந்து July 1 வந்து அவங்க இதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஆப்ஜெக்டை வந்து அவங்க டிடெக்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SETI, சர்ச் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ் அவங்க ரேடியோ டெலஸ்கோப் வச்சு அதை பார்ப்பாங்க. அதை கண்டுபிடிச்சி US பிரசிடென்ட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த படம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மதர் ஷிப்பு வரதை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மதர் ஷிப்பிலேருந்து குட்டியாக வந்து நிறைய ஷிப்பு எல்லாம் போய் உலகத்தில் இருக்கிற எல்லா மேஜர் சிட்டிலையும் போய் அதுக்கப்புறம் அந்த இன்வேஷன் நடக்கும், எல்லா சிட்டியும் அழிக்கும், இந்த மாதிரி விஷயம் நடக்கும். இப்போ இதுலேயும் வந்து இந்த பெரிஹீலியன் பக்கம் போகிறப்ப வந்து இதுதான் மதர்ஷிப். ஏன்னா இந்த ஓமோ அப்படின்றதுக்கு வந்து இட்ஸ் லைக் வெரி ஸ்மாலான ஒரு ப்ரோப் இது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அப்போவே வந்து அது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து இந்த டெக்னாலஜி இதை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை, ஏன்னா அது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, 400 மீட்டர்ஸ் by 150 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு ஸ்கெட்ச் இவ்வளோ பேனா மாரி தான் இருந்துச்சு அது. ஸோ அதனால் ஆனால் அது அந்தமாரி சின்னதாக இருந்ததே வந்து நிறைய பேருக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா அந்த சின்னதாக இருந்ததுனால தான் நம்ம அது கிட்டக்க வந்தும் கூட நம்மளால் வந்து சரியாக ஸ்டடி பண்ண முடியல, ஃபோட்டோகிராஃப் பண்ண முடியல. அண்ட் ஏன்னா இப்போ நம்ம இதிலே பார்த்திங்கன்னா B2 ஸ்டெல்த் பார்மர்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட அந்த ரேடார் கிராஸ் செக்ஷனுக்குள்ளார அது மாட்டவே மாட்டாது. ஸோ அதனால் நம்மளால் வந்து அதை ரீடே பண்ண முடியாது. ரேடியோ சிக்னல்ஸ் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸால் நம்ம ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த முன்னாடி வந்த ப்ரோப் வந்து இட் கேம் டு டூ அ சர்வைலன்ஸ். ஸோ அந்த சர்வைலன்ஸ் நம்மளை என்ன பண்ணுது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுத்துகிட்டு அது பட்டுக்கும் போயிருக்கும். ஸோ இப்போ செகண்ட் வந்தது வந்து இட் மைட் ஆக்சுவலி கோ இன் டு ஆக்ஷன் அப்படின்றதுனால தான் இண்டிபெண்டன்ஸ் டே படம் மாதிரி வந்து இப்போ இது சன்னுக்கு பின்னாடி பெரிஹீலியன் போனதே வந்து இட் குட் பி பர்பஸ்ஃபுல்லான ஒரு மூவாக இருக்கலாம். ஸோ அங்கே போயிட்டு அதுக்குள்ளார வந்து மற்ற ப்ரோப்ஸ் எல்லாமே வந்து ஏன்னா நம்ம அங்கேயே பார்த்துட்டு இருப்போம், நம்ம டெலஸ்கோப் எல்லாமே அங்கே தான் இருக்க போகுது எல்லாரோடதுமே. ஸோ நம்ம மிச்ச டைரக்ஷன் எதுவுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் அதுக்காக. அது டிசம்பர் தான் வரப்போகுது. அப்போ வரப்போ அந்த மதர்ஷிப் வரும். பட் அந்த டைம் வந்து மிச்ச ப்ரோப்ஸ் எல்லாமே வந்து எர்த்தை ஃபுல்லாக சரௌண்ட் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்மளை பார்த்து ஏலியன்ஸ் பயப்படணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையவே கிடையாது. ஏன்னா நம்மளால் வந்து இன்னும் 3 மார்ஸுக்கே போக முடியல. நீங்கள் ஒன்றே கேட்காதீங்க, நம்ம தான் 3க்கு போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன். 3க்கு போயிட்டோமா இல்லையான்றதுல வந்து எனக்கு டவுட் வந்து கவர்மெண்ட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறது தான் எனக்கு பெரிய டவுட்டே இருக்குது. கவர்மெண்ட்டு கூட வந்து எதுவும் சொல்லணும்னா கூட நம்ம நம்பியிருக்கலாம். பட் கவர்மெண்ட் ரொம்ப ஆணித்தனமாக நாங்கள் போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த கோவிட்லாம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. சரி எனிவே, ஸோ அதனால் இது ஒருவேளை வந்து இஃப் இட் டர்ன்ஸ் அவுட் டு பி அன் ஏலியன் கிராஃப்ட்டு, அந்த பெரிஹீலியன் மூவ் வந்து இட் இஸ் எ பர்பஸ்ஃபுல் மூவ், அதுக்கப்புறம் அது எர்த்தை நோக்கி வந்துச்சு அப்படின்னா
இட் குட் பி வெரி வெரி டேஞ்சரஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். பட் எனிவே டேஞ்சரஸ்னால் என்ன, மனுஷன் அழிகிறதுனால பூமிக்கு நல்லது தான். ஸோ அதனால் நம்மளுக்கு டேஞ்சரஸ், மற்றபடி பூமிக்கு நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். பட் எனிவே வில் சி, அந்த டிசம்பர் மந்த் அப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு வில் கெட் அன் ஐடியா அப்படின்றது தான். அண்ட் ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஓமோமா அப்படின்றது வந்து 2017 வந்து நம்ம டிஸ்கவர் பண்ணோம். அது வருது, அந்தமாரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது வருது, இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. 2019 வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஸ்பேஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து உருவாக்குறாங்க. அது வந்து யாரோட விஷனில் வந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் பெர்னர்ட் ஷர்வார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவரோட இதில் தான் வந்து உருவாகுது. அண்ட் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் 1, 2 அந்த டைமில் வந்து 1910 இவர் பிறந்து வேர்ல்டு வார் 2 அப்போல்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கும் ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கும் இந்த கோல்டு வார் ஆரம்பிக்குது. அந்த டைம் வந்து இந்த ஸ்பேஸ் ரேஸ் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. அவங்க வந்து ஸ்புட்னிக்னு விடுவாங்க, இவங்க வந்து அப்போலோன்னு விடுவாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து இந்த ஸ்பேஸ் வார்ஸ் போயிட்டே இருக்கிறப்ப அதில் வந்து ஒரு எட்ஜ் இருக்கணும், அதில் வந்து நம்ம பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும், நம்மளை டிஃபென்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இதெல்லாம் வந்து எப்படின்னா டேரெக்டாக வந்து நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ளே இருக்கிறது மேலே போயிட்டு தான் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து அவுட்டர் ஸ்பேஸ் வெரைட்டி தான் வந்து நிறைய டிஃபென்ஸு நிறைய விஷயங்கள்லாம் வந்து ரிசர்ச்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை லீட் பண்ணவர் தான் வந்து இவர் தான் வந்து 2017 ஓமோமா இன்சிடென்ட் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து சயின்டிஸ்ட் எல்லாம் பயங்கர பரபரப்பாக அதை பற்றி பேசுகிறாங்க. அண்ட் அகெயின் வந்து அதுலேயும் கூட மேபி இஃப் தெர் இஸ் எனி ட்ரூத் அப்படின்னா வந்து கவர் அப் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019 வந்து இந்த ஸ்பேஸ் ஃபோர்ஸ் வந்து அஃபிஷியலாக வந்து ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணுது. அண்ட் அதில் வந்து இப்போ கிட்டத்தட்ட 8000 பேர் வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி டிவிஷன், அது மொத்தம் 12 டிவிஷன் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி டிவிஷன் வந்து இந்தமாரி அனாமலிஸ் யூஏபி, அவங்க ஆக்சுவலி வந்து பேர் மாற்றிட்டாங்க. யூஎஃப்ஓன்னு முன்னாடி இருந்துச்சு, அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளைங் ஆப்ஜெக்ட் இருந்துச்சு. இப்போ வந்து அன்ஐடென்டிஃபைங் ஃப்ளைங் ஃபினாமினான் அப்படின்ட்டு யூஎஃப்பி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. ஸோ அதை பற்றி வந்து நிறைய விஷயங்கள் டீல் பண்ணுறது எல்லாமே அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆல்சோ சிஐஏ அந்த மாதிரி ஃபியூ அதர் திங்ஸ். ஸோ இப்போ இதனால் நம்ம வர வேண்டிய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பர் மந்த் அப்போ வந்து நம்மளுக்கு பட்டாசாக நிறைய நியூஸ் வரப்போகுது. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து இது ஒரு ஏலியன் டெக்னாலஜியாக இல்லாமல் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப ப்ரிமிட்டிவான ஸ்பீசிஸுங்க. ஆக்சுவலி வந்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நிறைய விஷயத்த ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி நம்மளுக்கு இருக்குல்ல நிறைய விஷயம். ஆனால் இன்னும் கவனிச்சிங்கன்னா, நம்ம ஒரு தீபாவளி ராக்கெட் எப்படி பறக்குதோ அதே கான்செப்டில் தான் நாசா ஸ்பேஸ் எக்ஸ்லாம் ராக்கெட் விட்டுருக்கு. நம்ம தீபாவளி ராக்கெட்டில் உள்ளார என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாலிட் ப்ரொப்பலண்ட் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளார கட்டியாக மருந்து இருக்கும், அதில் திரி இருக்கும். அதை பற்ற வச்சதுக்கப்புறம் உள்ளார போய் அது வெடிக்குது, அது ப்ரொப்பல்ஷனில் மேலே போகுது. நீங்கள் நாசா, ஐஎஸ்ஆர்ஓ, ஸ்பேஸ் எக்ஸ் இதோட ராக்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுலேயுமே லிக்விட் ப்ரொப்பலண்ட்டு, சாலிட் ப்ரொப்பலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபாவளி ராக்கெட் எதே கான்செப்டோ அதே மாதிரி தான். பின்னாடி வெடிக்குது, கீழே வந்து ஒரு நாசல் இருக்குது, அது மேலே போகுது. ஸோ அப்போ இத்தனை வருஷத்தில் 2000 வருஷம் ஹியூமன் சிவிலைசேஷனில் நம்ம வந்து கிரவுண்ட் பிரேக்கிங்காக எந்த ஒரு பெரிய டெக்னாலஜியும் கொண்டு வர, ஆல்டர்னேட்டாக எதுவுமே கொண்டு வரல. இதே மாதிரி தான் இப்போ கார் எப்படி ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசி இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின், அதுவும் எக்ஸாக்டாக சேம் கான்செப்ட் தான். ஒரு ஃபியூலை பர்ன் பண்ணுறோம், அந்த ஃபியூல் பிஸ்டனை மூவ் பண்ணுது, அதுலேருந்து நவருது. அதுலேருந்து அட்வான்ஸ்டாக வர இவி வெஹிக்கிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரிமோட் கார் எப்படி ஓடுது அதே மாதிரி தான். ஒரு பேட்டரி, 4 மோட்டரு, இதை வச்சு அது ஓடிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்மளோட ஐ திங்க் நம்மளோட ஹியூமன் பீக் எவல்யூஷனோட இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத பார்க்குறது வந்து இட் கம்ஸ் டவுன் டு ஒரு பயாலஜிக்கல் லிமிட்டேஷன் அப்படின்றது தான். ஈவன் ஏஐ கூட வந்து ஏன் ஏஜிஐ போகாது அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, சிமிலர் டு ஏன் வந்து ஆக்டோபஸ் வந்து இன்டெலிஜென்ட் ஆகலை. கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் இருக்கும். ஆனால் அந்த 6 இயர்ஸில் வந்து ஒரு ஆக்டோபஸ் 2 வயசு ஆக்டோபஸையோ 2 வயசு ஹியூமனோ இல்லை ஒரு 10 வயசு ஹியூமனையோ கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா 2 வயசு ஆக்டோபஸ் வந்து பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருக்கும். ஆனால் அதால் ஏன் வந்து பிளானெட்டில் வந்து ஒரு டாமினன்ட் ஸ்பீசிஸ் ஆக முடியல, எவால்வ் ஆக முடியல அப்படின்னா, அதோட பயாலஜிக்கல் டைம் ஃப்ரேம் விச் இஸ் லைக் 6 இயர்ஸ் இருக்கும் ஆன் ஆவரேஜ் எல்லா ஆக்டோபஸோட லைஃப் ஸ்பேனும். ஸோ அதை வச்சுக்கிட்டு அது நிறையா லேர்ன் பண்ணுறதோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணுறதோ இந்த விஷயம் அதில் பண்ண முடியாதனால தட் இஸ் அந்த ஸ்பீசிஸ் வந்து அவ்வளோதான் இருக்குது. அப்புறம் அவர் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி இன்டெலிஜென்ட்டான ஸ்பீசிஸ் மனுஷனுக்கு அடுத்தது. இருந்தாலுமே அதோட லைஃப் ஸ்பேன் கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கு மேலே அதில் போகவே முடியல. ஆனால் மனுஷனுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் அதிகமாக இருக்கிறதுனால அண்ட் ஆல்சோ அவனுக்கு தே ஹேவ் த சோஷியல் பீயிங்ஸ், அவன் வந்து ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண முடியுது, லாங்குவேஜ் இன்வெர்ட் பண்ணான், இந்தமாதிரி விஷயத்தினால அவனால் வந்து இந்த அளவுக்கு போக முடிஞ்சிச்சு. ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சான், ராக்கெட்டை கண்டுபிடிச்சான், கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சா, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் நம்மளோட ஏஐ இப்போ வரைக்கும் கூட ஏன் ஏஜிஐ போகலை, இல்லை நம்மளோட ராக்கெட்ஸ் ஏன்னா தீபாவளி ராக்கெட் மாதிரியே இருக்குது, நம்மளோட கார் எல்லாமே ஏன் வந்து நம்ம ரிமோட் கார் மாதிரியே இருக்குது, அதை தாண்டி புதுசாக ஏன் நம்ம வந்து ஒரு குவாண்டம் லாக்கிங்லையோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் ஒரு ஆன்டி கிராவிட்டி மேட்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை ஏன் கண்டுபிடிச்சி நம்ம ஏன் அது ப்ராக்டிக்கலாக யூஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியல
அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் தட்ஸ் பிகாஸ் நம்ம வந்து 22 வயசு ஆகிடுது. நம்மளுக்கு வந்து ஒரு ஏபிசிடிலாம் புரிஞ்சு நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு மேத்தமெட்டிக் ஃபார்முலாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு 22 வருஷம் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் ஆகுது அந்த ஃபீல்டெலாம் ஓரளவுக்கு நம்ம கால் ஊன்றதுக்கு. அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஆக்சுவல் கான்ட்ரிபியூஷன் டு தி மேன்கைண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப அதில் கூட லெஸ் தென் 1% தான் வந்து நம்ம ஹியூமன்ஸ் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உழைக்கிறவங்க. மிச்சம் 99% வந்து ப்ரிட்டி மச் நம்ம பிளானட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. பாதி பேர் கொஞ்சம் பேர் சில கிரிமினல்ஸாக இருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த மதம், கடவுள், ஜாதி இதெல்லாம் சுற்றிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஒரே ஒரு லெஸ் தென் 1% வந்து அவங்களோட 15 இயர்ஸ் ஒரு 10 இயர்ஸ் ஒரு லைஃப் ஸ்பேனில் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கிறோம். அதை வச்சுக்கிட்டு ஐ திங்க் திஸ் மைட் பி த லாட் ஆஃப் ஐ மீன் லைக் மேக்ஸிமமாக நம்ம ஏதாவது பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நம்மளோட பயாலஜிக்கல் லிமிட்டேஷன் வந்து இட் லிமிட்ஸ் அஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து ஏன்னா ஏஐ வந்து இப்போ ஏஐ கூட நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஏன் ஏஜே போகலை அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் அ பேட்டர்ன் மேட்சர். ஸோ அது இன்டெலிஜென்ட்டே கிடையாது. அதுக்கு வந்து அண்ட் ஆல்சோ அது பேட்டர்ன் மேட்சர்ன்றதை தாண்டி நம்மளோட நார்சிசிஸ்ட் பிஹேவியர் அண்ட் ஆல்சோ நம்மளோட எப்படி சொல்கிறது நம்மள்கிட்ட உண்மை நம்மளுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் அது ஏஐட்ட வந்து நம்ம பொய் சொல்ல தான் பழகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பேசாத, இதெல்லாம் தப்பு, நீங்கள் ரிலிஜனை பற்றி ஏதாவது ஒரு உண்மை ஆனால் அதை சொன்னால் அஃபண்ட் ஆகும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் கேளுங்க. ஸோ மனுஷன் சொல்கிறனா உடனே வந்து குத்துவம் வெட்டுவோன்னு வருவாங்க. ஆனால் ஏஐ வந்து அந்த விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுது, அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறது இல்லை. ஸோ அப்போ அது வந்து செல்ஃபாக அதால் உண்மையை கூட அதால் யோசிக்க முடியல பண்ணுறப்ப அதுக்கப்புறம் அங்கே எங்கே வந்து க்ரியேட்டிவிட்டி இருக்க போகுது, ஒரு செல்ஃப் அவேர்னஸ் எப்படி வரப்போகுது, அதுக்குன்னு க்யூரியாசிட்டி எதுக்கு வரணும்? அது எல்லாமே ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு அல்காரிதமாக தான் இருக்கும். எல்லாமே ஃபேக்காக ஒரு அல்காரிதம் தான் வந்து அந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ கூட பார்த்திங்கன்னா ஒரு தட்ஸ் அன் அல்காரிதம் தானே தவிர இட்ஸ் நாட் ஆக்சுவலி ஒரு க்யூரியஸாக அது க்ரியேட் பண்ணல, அது ஒரு கொஷின் கேட்கல இன்னுமே. ஸோ அப்போ வந்து ஐ திங்க் ஒருவேளை இது வந்து ஒரு ஏலியன் டெக்னாலஜியாக இருக்குது, 3 Atlas இருக்குது அப்படின்னா வந்து ஹியூமன் ஸ்டாண்ட்ஸ் நோ சான்ஸ். ஒருவேளை அது கிட்டக்க வந்துச்சு அப்படின்னா நம்மளோட வெப்பன்ஸ் எதுவுமே யூஸ் ஆக போகிறதில்ல அண்ட் வி வில் பி என்ஸ்லேவ்ட். இப்போ எப்படி வந்து மனுஷங்க வந்து உலகத்தில் இருக்க மற்ற எல்லா மிருகங்களையும் வந்து என்ஸ்லேவ் பண்ணுறானோ, சிக்கனாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும் அண்டு crocodile இருக்கட்டும், crocodile தோல் தான் நம்ம பெல்ட் ஷூவாக மாறிட்டு இருக்கு. ஸோ அதேமாரி மற்ற ஃபர்ருக்காக, பாலுக்காக இந்தமாரி எத்தனை மிருகங்களை வந்து நம்ம வந்து அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறோமோ அதே நிலைமை தான் வந்து நம்மளுக்கு நடக்கும் ஒருவேளை 3 Atlas வந்து ஒரு ஏலியன் ஸ்பேஸ் கிராஃப்டாக இருந்தால். அதனால் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வில் see again another video guys and thank you so much for all the love and support and cheers. And வேளச்சேரியில் வந்து ஃபீனிக்ஸ் மால் ஆப்போசிட்ல வந்து நம்மளோட ஸ்டுடியோ ஒன்று இருக்கு, வர்ச்சுவா ஹப். அதோட பக்கத்துல வந்து ஒரு ஸ்டுடியோ இருக்கு. அதில் பாட்காஸ்ட், வீடியோ, ப்ராடக்ட் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே பண்றோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்றதெல்லாம் அந்த டீம் தான் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது பாட்காஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அங்கே விசிட் பண்ணி பாருங்க.